ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் தஆலா பரக்காத்து. அது எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி சாம்பார் செய்யலான்னு சொல்லிட்டு முள்ளங்கி சாம்பார் சரிங்களா. குக்கரில் பூண்டு, பருப்பு, வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு மேலே ஒரு கிண்ணத்தில் முள்ளங்கியை வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து விட்டவுடனே கொதிக்க விட்டு இப்போ குழந்தைங்களுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருவோம். பெரியவங்களுக்குன்னு நாங்கள் சாப்பிட்றதுக்குன்னு பச்சை மிளகாய் சேர்ப்போம், இல்லை தாளித்து காஞ்ச மிளகா போடுவோம். இன்றைக்கி காஞ்ச மிளகாலாம் நான் சேர்க்கல. அதுக்கு பதில் மிளகாத்தூளை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்து போட்டாச்சு. அதில் என்னென்னா வீட்லேயே அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துப்பேன். என்னென்னா துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, வெந்தயம் எல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டு தாளித்து விட்டு எடுத்துட்டா முள்ளங்கி சாம்பார் சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், முள்ளங்கி சாம்பார் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் ரெடி.